பாத வீக்கம், பெடல் இடீமா, இந்த மாதிரி. இந்த மாதிரி வீக்கம் இருக்குது. சிலருக்கு விசிபிளாக தெரியும். சிலர் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வீக்கம் இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, பாதங்கள் கொஞ்சம் மேலே உங்களோட அந்த இடங்களில் விரலை வச்சு நீங்கள் அழுத்தி எடுக்கும்போது ஸ்கின் நார்மல் ஆகிடணும் இமீடியட்டாக. இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதுதான் பாத வீக்கம், சொரந்து வீங்கி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து சிலருக்கு வந்து நைட்டில் தெரியாதுங்க. பகலில் காலை கீழே ஊனி நடக்கும்போது கொஞ்சம் நேரம் தொங்க போட்டு நடக்கும்போது டெஃபினட்டாக வீக்கம் வரும். லாங் ட்ராவல் 6 hours 8 hours பண்ணும்போது தொங்க போட்டு ட்ராவல் பண்ணும்போது டெஃபினட்டாக வீக்கம் வரும். இந்த மாதிரி வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா இது கொஞ்ச நாளாக இருக்குது, அப்பப்போ தான் வருது அப்படின்னாலும் இது எது சம்மந்தமான பிரச்சனை, ஏதாவது உறுப்பு சம்மந்தமான பிரச்சனையா, அல்லது இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இதுக்கான சிகிச்சை கொடுக்கணுமா, இதை எப்படி தீர்க்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பாத வீக்கம் இருக்கும் அப்படின்னா அப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். காது சம்மந்தமான பிரச்சனை, காதில் இறைச்சல், சவுண்டு வர மாதிரி இருக்கிறது, திடீர்னு ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறது, திடீர்னு ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் மாதிரி கேட்குறது, சூடு கொப்பளங்கள் மாதிரி இருக்கிறது, குடையிற மாதிரி இருக்கிறது, காதோட மடல்களில் வந்து ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி, அதாவது சாம்பல் படிமம் மாதிரி இருக்கிறது, இடுப்பு கீழே தெம்பில்லை, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம், யூரின் அடிக்கடி போகுது, கம்மியாக போகுது, ஜாஸ்தியாக போகுது, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ், திடீர்னு சூடு பிடிச்ச மாதிரி போகுது, பர்டிகுலராக யூரின் அப்பப்போ நுரைச்சி போகிற மாதிரி இருக்கிறது, யூரின் போகும்போது நுரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம் இருக்கிறது, முடி நிறைய வேறாக கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆண்களாக இருந்தால் ஷார்ட் பீரியடில் பால்ட்னஸ், அதாவது சொட்டை விழுந்துடுற மாதிரி இருக்கிறது, பெண்களாக இருந்தால் முடி தின் ஆயிடுற மாதிரி இருக்கிறது, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்கும், ஆம்பாட்டுகளில் சூடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடி வயிற்றுல சூடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்னி போர்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, லோவர் பேக் அப்படின்ற அள்ளை பகுதிகளில் 2 பக்கத்தில் வலியோ அல்லது ஏதோ ஒரு பக்கம் வலியோ இருக்கும். சிலருக்கு வந்து அப்பப்போ வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து அந்த கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக உப்பு சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சுட்டே இருக்கும். உப்பு கம்மியாக இருக்கிறது, ஜாஸ்தியாக இருக்கிறது, அல்லது நீங்கள் உப்பு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது, மற்றவங்களாம் சரியாக இருக்குது, உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கிட்னி சார்ந்த பிரச்சனையாக இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்குற பட்சத்தில் இந்த பிரச்சனை இப்போவே நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் அக்குபஞ்சர் சார்ந்த விஷயங்கள். ஸோ உங்களோட அக்குபஞ்சரிஸ்ட்டை நாடுங்க, டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.